குருவே துணை. மெய் என்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். ஒரு நிறைவான ஒரு முழு பௌர்ணமி நன்னாளில் ஆசானுடைய தெய்வீக குரலில் இனிய ஒரு தவம் இயற்றி அடுத்து ஒரு சிறப்பான சிந்தனையாக பண்படுவோம், பயன் பெறுவோம். எதை பண்படுத்தணும், எதை நம்ம பண்படுத்தினாக்கா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா லைஃப்ல நம்ம நல்லா சந்தோஷமா தான் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை ஆனந்தமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி வாழக்கூடிய அறிவை நம்ம வளர்த்திருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன் வாழ்க்கையில சிக்கல் வருது? அப்போ எதை நாம சரியா வச்சிருந்தோம்னா வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம்தான். இந்த எதை பண்படுத்தணும்னா இந்த மனதை பண்படுத்தி உயர்வான ஒரு நிலையில அதை வச்சு செயல்படுத்த வச்சுட்டோம்னாக்கா நம்மளோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்பாதை நோக்கி, ஒரு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அது தானா செல்லும். செயலுக்கேற்ற விளைவு கொடுக்கறதுதான் இருக்கு. நாம ஒருத்தருக்கு சிகுந்த மனதை பண்படுத்தி அதை ஒரு நல்வழிக்கு கூட்டிட்டு போனா அதுக்கேற்ற விளைவுகளும் நமக்கு நன்மையாக வரும் பொழுது நாம ஏங்க சிக்கலோட ஒரு வாழ்க்கை வாழ போறோம்? ஒரு நிறைவான ஆனந்தமா லைஃப் நமக்கு போய்கிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கை பாடம். அப்ப எதை பண்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனம் என்ற அந்த விளைநிலத்தை நம்ம நல்லா பண்படுத்தணும். ஒரு விவசாயமும் விவசாயம் நல்லா செழிக்கணும்னா அந்த மண்ணை எப்படி நல்லா பண்படுத்துறாங்களோ அதுக்கப்புறம் தான் அது போடக்கூடிய ஒரு பொருள் நன்றாக விளையும் இல்லையா? அதே மாதிரிதான் நம் மனம் என்ற வாழ்க்கை நிலத்துல அந்த நம்ம எப்படி அந்த மனதை வச்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வளரும். நம்ம வாழ்க்கை அடுத்த தலைமுறைகளும் நல்லா வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய மனம், இந்த மனதை உயர்வான ஒரு நிலையில நாம பண்படுத்தி வச்சிருக்கணுங்க. அதாவது திருக்குறள்ல கூட சொல்லுவாங்க பாருங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. எப்படி உங்க தாமரை தண்ணி உயர்ந்தாதான் தாமரை உயரும் என்பது போல நம்ம மனம் உயர்ந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்ல உயர்வான ஒரு நிலையில இருக்கும். சாமியும் சொல்றாருங்களா இல்லையா? அவரவர் வாழ்க்கை சுற்றி அவரவர் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நினைக்கிறதெல்லாம் நல்லதா நினைச்சிட்டு இருந்தீங்க, அந்த மண்ணுல நல்ல எண்ணத்தங்களை போட்டு வச்சிருந்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நன்மையாவே தான் நடக்கும். அப்ப இந்த மனதை நம்ம முதல்ல பண்படுத்த தெரிஞ்சுக்கணுங்க. அந்த மனதை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இவரு பகவத்கீதையில கூட சொல்லுவாங்க, தன்னை வென்றவன் தனக்கு நண்பன், தன்னை வெல்லாதவன் தனக்குத்தானே பகைவன் போல் பகைமையில் வாழ்கிறான். இந்த மனச நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் எப்பவுமே. அது இஷ்டத்துக்கு போக விட்டாதான் அது தேவையில்லாத வாழ்க்கையில வழியில போய் தேவையில்லாத எண்ணங்களை பதிய வச்சு அதுவே வாழ்க்கையை நமக்கு வருது. அப்ப இந்த மனதை நம்மளுடைய கண்ட்ரோல்ல நாம வைக்கணும். புத்தர் கூட சொல்வாரு, போர்ல 1000 மனிதர்களை வென்றதை விட தன்னை அடக்கியவன் தான் வெற்றி பெற்றவன். போரில் 1000 வீரர்களை வென்று வெற்றி பெற்றதெல்லாம் வெற்றி கிடையாது. யார் ஒருத்தவன் தன்னை வெல்கிறானோ அவன் மட்டும்தான் வெற்றி பெற்றவன். அவன்தான் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவனால மட்டும்தான் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ இந்த மனதை கட்டுப்படுத்துறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அந்த மனதை கட்டுப்படுத்துறது என்பது தெரிந்து கொள்ள அதை எப்படி கட்டுப்படுத்தணும் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா மற்ற எல்லாரை விடையும் நம்ம மனம்தாங்க நம்மள ரொம்ப பாடா படுத்துது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா நம்மளாம் இன்ட்ரெஸ்டா தானங்க இருக்கும். நமக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான வழியக்கே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு இருக்கதான செய்யும். நாம எல்லோரும் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறோம். ஆனா மனதை பற்றி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்தான் நல்ல முறையில நம்மள அதை ஹேண்டில் பண்ணி நம்மள கொண்டு போக முடியும். இந்த பணியில நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அந்த மனசை முழுமையா தெரிஞ்சு அதை நல்லா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளோட அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சொல்யூஷனை நமக்கு கொடுத்து அதுல கொண்டு செல்ல முடியும். அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்.
மனவளக்கலை என்ற மாபெரும் மகத்தான பயிற்சியை கொடுத்து நம்மளை மகிழ்ச்சிகரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும், மங்களகரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உன் வாழ்க்கைய நீ எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறியா, அதை நினைக்கணும்னாக்கா உன் மனதை நீ எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கணும் என்ற ஒரு மாபெரும் வித்தையை நமக்கு இந்த மனவளக்கலையில நமக்கு ரொம்ப எளிமையாக அழகாக நமக்கு கூறிய தெய்வம் யாரு பாத்தீங்கன்னா ஆசான் அருள் தந்தை அவர்கள். மனவளக்கலைக்கு வந்த பிறகுதானே நம்ம மனசை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டோம் நாம. அதுக்கு முன்னாடி இத பத்தி இத ஒரு பேயி குரங்குன்னு திட்டினவங்க எல்லாம் இது ஒரு குழந்தை மாதிரி, அதை எப்படி நாம கொண்டு போகிறோம், அது அந்த அப்படிப்பட்ட ஒரு பேராதார அதை ஹேண்டில் பண்ற ஒரு அறிவையே நாம வச்சிருக்கிறோம் என்பதை இந்த அறிவு திருக்கோயிலுக்குள்ள வந்த பிறகுதான் நம்மளோட சக்தியே நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. இப்போ இந்த மனதை கட்டுப்படுத்த ஒரு உறுதியான மன ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனதை இயல்பை நம்ம நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசை பத்தி முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஆற்றலை நாம வளர்த்துக்கணும். சில வழிமுறைகளை அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனதை அதை புத்திசாலித்தனமா நம்மளோட அறிவாற்றலை வச்சு அதை அழகா ஹேண்டில் பண்ணி கூட்டிட்டு போனா நம்ம வாழ்க்கைய நம்ம செம்மையாக வாழ முடியும். அதுக்கு கொடுத்ததுதான் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அகத்து ஆய்வு, அகத்து தவம், அகத்தவம் அகத்தாய்வு என்ற 2 பயிற்சிகளை கொடுத்தாரு நமக்கு. இப்ப பாருங்க, மனதை கட்டுப்படுத்துறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றல் நமக்கு வேணும் இல்லைங்களா. இப்ப நாம தீட்சை என்ற ஒண்ணு வாங்கணும். தீட்சை என்பது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம மன அலைச்சூழலை குறைச்சு நம்மளை பத்தி அடையாளம் காட்டுறதுக்கு தான். ஆனா நமக்கு அடையாளம் என்ற ஒண்ணு நம்மளை பத்தி தெரிஞ்ச பிறகு நம்ம முதல்ல நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியல. ஏன்னா அதுக்கே ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அவ்வளவு நம்ம வழிமுறையா பழகின சில பழக்க வழக்கங்கள் நாம சொல்றோம் சஞ்சித பிராரத்த ஆகமே, நாம 3 வயசுல இருந்து பண்ண சில பழக்க வழக்கங்களும் நம்மளை விட்டு அவ்வளவு சீக்கிரமா விலகாது. அப்போ இந்த மனசை பண்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆற்றல் நமக்கு தேவைப்படுது. நான் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட என்னால வாழ முடியல. பழக்கப்பதிவு அப்படி இழுத்துட்டு போகுது நம்மள. அப்போ ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சிருச்சு, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு மகான்கள்லாம் நமக்கு நல்ல ஆசான் அருள் தந்தை சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்கும் சாமிஜி ஈஸியா நமக்கு டானிக் கொடுத்துட்டாரு. ஈஸி சிம்பிளிஃபைடு பயிற்சி, சிம்பிளிஃபைடு தவம் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த தவம் என்ற ஒண்ணு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆற்றல், நான் விளக்கப்படி நான் எப்படி என் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி என்னோட மனதை செம்மைப்படுத்தி அதை பண்படுத்தி நான் வாழ்றதுக்கான விளக்கங்களை கேட்டிருக்கிறனோ அதைப்படி வாழறதுக்கும் ஒரு ஆற்றல் தேவைப்படுது பாருங்க. அந்த ஆற்றல் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க அகத்தவம். அந்த அகத்தவம் நமக்கு இது கிடைச்சதுக்கு அப்புறம் நாம மன கட்டுப்பாட்டலை வளர்க்கறதுக்கான ஆற்றல் அது. முதல்ல இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு முதல்ல ஆற்றல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க அதெல்லாம் நமக்கு நிறைய ஆற்றல் இருக்குதுங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆற்றல தான் நம்ம நிரம்பி ததும்பி இருக்கிறோம். ஆனா அந்த ஆற்றல், ஏன்னா அந்த ஆற்றல் இருக்க போய் தாங்க அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நாம இவ்வளவு வயசு நம்மளோட பெரியவங்க படாத கஷ்டமா, அவங்க அனுபவிக்காததா, மனசுல ஆற்றல் இல்லாதவங்களாங்க அவங்க எல்லாம் வாழ்க்கைய ரன் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த அன்றாட நமக்கு அந்த வில் பவர் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அந்த வில் பவரை நாம தேவையில்லாத ஒரு விஷயத்துல தேவையில்லாத செலவு செய்ய போய் தான் நாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆற்றல் இப்போ அதுக்கு அந்த காலத்துல இருக்கிற இன்னைக்கு வாழ்க்கை வசதிகள், சில வசதிகள்லாம் அறிவின் வளர்ச்சியில கூடுன சில விஷயங்கள்னாலதான் நம்மளோட ஆற்றலை தேவையில்லாத விஷயத்த நம்ம நிறைய வெளியேற்றுகிறோம். நம்மளுடைய ஆற்றலை நிறைய வெளியேற்றுவதனால்தான் மன ஆற்றல் என்பது இன்னைக்கு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்க போதுதான் எல்லாருமே மன அழுத்தம்ன்ற ஒண்ணுத்துல சிக்கி கொண்டு இருக்கிறோம். அப்ப யாரை பண்படுத்தணும்? இந்த மனதை பண்படுத்தி இந்த மனதை நமக்குள்ளேயே வச்சுக்கணுமா இல்லையா? இந்த ஆற்றலை நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இந்த உலகத்துல 2 வகை மனுஷன், இந்த மன அழுத்தம் இல்லாதவங்க யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே மன ஆற்றலை அப்படிலாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம மனதை கட்டுப்படுத்துக்கு
உள்ள தடை என்ன என்பதை நம்ம தெளிவா சிந்திச்சோம்னா நம்மளுடைய முக்கியமான பலவீனத்திற்கு என்ன காரணம், நம்மளோட வாழ்க்கை இப்படி பலவீனமா இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றத கொஞ்சமாவது நம்ம மனவளக்கலைக்கு வந்து யோசிச்ச பிறகுதான் மெடிடேஷனே கொஞ்சம் நல்லா பண்ணணும் என்ற ஒரு வைராக்கியமான எண்ணத்தையே நம்ம போட்டோம். அப்போ இதுல இருந்து மன அழுத்தம் வாழ்க்கையில இப்பவும் போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருந்தாலும் இதை எதிர்த்து போராடுறதுக்குரிய வில் பவர் நமக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தவம். இப்ப நமக்கும் வெளியில இருக்கும், யாருக்குதான் மன அழுத்தம் இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. இல்லாதவங்க 2 பேருன்றாரு சாமி. 2 பேரு. ஒண்ணு அந்த வாழ்க்கையில வந்து மனிதர்கள்ல மனப்போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா ஒரு 2 பேருக்கு இல்லைன்னு சொல்றாரு அவரு. இந்த மனப்போராட்டம் அவர்களுக்கு இல்லைன்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தன்னுடைய கீழ்நோக்கு குணங்களுக்கு அடிமையானவர்கள். தன்னுடைய கீழ்நோக்கு குணங்கள் 6 குணத்துல நல்ல 6 குணத்துல நல்லா நிரம்பி ததும்ப இருந்து 5 குண பழி செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தப்பு பண்றோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுவே தெரியாது. தெரிஞ்சாலும் அது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. உனக்கு பின்னாடி விளைவு இருக்குன்றத பத்திலாம் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மன அழுத்தமே வராது. கேட்டு நமக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் அதெல்லாம் அது ஒரு குற்றமாவே அவங்க எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் மன அழுத்தம் என்பதே இருக்காது. அவங்களுக்கு செஞ்ச செயலுக்கு விளைவு கட்டாயம் சத்தியமா இருக்குதான் அவங்களுக்கு எல்லாம். ஆனா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம் அப்படி இருப்பாங்களே தவிர அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கவே இருக்காது. அப்போ தன்னுடைய கீழ்நோக்கு குணங்களுக்கு அடிமையானவர்களிடம் இந்த மனப்போராட்டம், இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது. 2வது யாருக்கு மனப்போராட்டம் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த குணங்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்கள். அவர்களுக்கு மனப்போராட்டம் இருக்காது. இப்ப பாருங்க, மகான்கள் கிட்ட எல்லாம் போய் நீ இந்த சாங்கி செய்யலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், நீ இந்த கோயிலுக்கு போகலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், இந்த மனதை கட்டுப்படுத்துவதுகிட்ட போய் சொல்லி பாருங்களேன். அவங்க இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நாமெல்லாம் வழிமுறையா சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டு அதை செய்யலைன்னா எங்க நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குமோ, எங்க அப்படி ஆயிடுமோ, இப்ப இந்த பயத்திலேயே இன்னும் பழக்க பதிவுல இருந்து நாம விளக்க. அப்ப மனசுக்கு அந்த கட்டுப்பாடு இல்ல, மனதுல தெளிவு இல்ல. அப்ப இப்படி அப்படியுமா இருக்கும் போது எப்படிங்க நம்ம வாழ்க்கை தெளிவான ஒரு பாதையில போகாத போது குழப்பங்கள் சிக்கல்கள் அந்த பாதையில இருந்தே ஆகும். தெளிவு இல்லை. அந்த இதே மகான்கள் கிட்ட தெளிவடைஞ்சிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி அவங்களை இது பண்ணவே முடியாது. ஆனா நாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சுக்கிட்டு வர்றோம்ன்றது உண்மை. அப்போ இந்த குணங்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்கள்கிட்ட மனப்போராட்டம் இருக்காது. ஆனா மற்ற அனைவரிடம் இப்படியும் இருந்து அப்படியும் இருந்து இந்த கால்ல ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்றாங்க பெரிய, இப்படி இருக்கவங்கிட்ட மனப்போராட்டம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் அவர் இழக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தியினால் வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த மன இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதிகமாக செலவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆசைனாலதான். அததான் நம்ம வந்து மாயை அப்படின்னு சொல்றோம். இந்த மனம் என்ற அந்த வில் பவரை, அந்த சக்திய எதுல அதிகமா நம்ம செலவு பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாயை என்ற ஒரு இன்பம் ஆசை இல்லைனால நிறைய ஆற்றலை நம்ம வெளியேற்றி கொண்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனாலயும் நமக்கு மனம் என்ற அந்த விளைநிலம் பண்படாம இருக்க போய் துன்பக்கடலையே அந்த மனம் மூழ்கி கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையை நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது. இந்த இன்பத்தை நாடுகிற ஆசைதான் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வலிமையை படிப்படியாக குறைக்கிறதுன்றாரு சாம்ஜி. நீ இன்பத்தை இப்படி நாடிட்டு இப்படி போயிட்டே இருக்கே, நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அந்த வில் பவர் ஆற்றல் இருக்கு பாருங்க, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அதோட வலிமைய படிப்படியா அது குறைக்குதுங்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, சாரிங்க உங்களுன்னு சொல்லக்கூடாது, பொதுவா சமுதாயத்துல ஒரு சிலருக்கு சில கெட்ட பழக்கங்கள்ல இருக்குது. அந்த பழக்கத்தை அவரு கூட ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாருங்க. ஆனா ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு வேலைக்காரங்கிட்ட என்ன பண்றாருன்னா, எனக்கு போய் இதை அந்த மருந்தை வாங்கிட்டு வா, நான் என்ன மருந்து சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், இதை வாங்கிட்டு வான்னு அந்த வேலைக்காரங்கிட்ட மொத்தம் ஒரு நாள் அந்த வேலையை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வம்பே வேணாம்.
நீங்க அந்த போதை மருந்தை வாங்கி வர சொல்லி அவகிட்ட பழக்கப்படுத்திக்கனா அதுக்கப்புறம் வேலைக்காரனை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. நீங்களே கண்ட்ரோல்ல, அவங்களே கண்ட்ரோல்ல இருந்தா கூட, சார் டைம் ஆச்சு சார், கடைக்கு போலாமா, கடைக்கு போகட்டுமா, நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு தலையை கொஞ்சம் நிற்பாரு. ஏன்னா இவர் அந்த மருந்து சாப்பிடும் போதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரு பழகி இருப்பாரு. அதனால அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நீ என்ன சொல்றது, நான் சொன்னாதான் நீ அந்த வேலையை செய்யணும், நீ ஏன் எனக்கு அதை சொல்லக்கூடிய இவரு கேட்ட உடனே இவருடைய மனசும் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா கிறங்கிடும், அந்த இடத்துல இறங்கிடும். சரி சீக்கிரம் போயிட்டு வந்தேன் அப்படின்வாரு. அப்ப இவருக்கு அந்த வில் பவர் இல்ல. ஏன்னா ஆசையினால அவருடைய ஆசையினால மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை விரயம் செய்யும் போது மனம் போராட்டம் அங்க உள்ள நிகழ்த்து கொண்டே இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த வேலைக்காரனை திட்டி அது நீ என்ன சொல்றது, நான் சொன்னாதான் நீ செய்யணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஆற்றல் கூட அவர்கிட்ட இல்லாம இருக்குது. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நிறைய விஷயத்துல போயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இப்படிதான் நம்ம வாழ்க்கை. மனதுல ஒரு வில் பவர் இருந்தா கூட, இந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம இருந்தா கூட, இந்த ஆசை என்ற மாயினால இந்த ஆற்றலை விரயம் செய்யும் போது, அந்த ஆற்றலை விரயம் செய்யும் போது மனதை கட்டுப்படுத்த முடியாமல் பல சிக்கல்களை நாம சிக்கிக் கொள்கிறோம். இதனால்தான் அப்போ சாமிஜி நமக்கு கொடுத்தது 2 விஷயம். இந்த ஆற்றலை நம்ம பெருக்கிறதுக்கு அகத்தவம், அகத்த ஆய்வு, இல்லைங்களா? அதாவது அகத்தவம் அப்படின்னு என்பது தனக்குள் இறங்குவதே தவம். தனக்குள் இறங்குவது தவம். ஆற்றலை நம்மளை நோக்கி உள் போக்கும் போது உள்ள இறங்க போற அந்த ஆற்றல் அது உங்களுக்கு தெரியும். தனக்குள் இறங்குவது தவம். தன்னை தனக்கு அறிமுகப்படுத்துவது அகத்து ஆய்வு. தனக்கே அறிமுகப்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா அகத்து ஆய்வு. நல்லா நினைச்சு பாருங்க, சாமிஜி அகத்தவம் மட்டுமே செஞ்சு அதனால இப்ப அந்த வில்பவர் இருந்து கூட அகத்தாய்வு செஞ்சு அதை மனதை பண்படுத்த தெரியாததுனால வெறும் ஆற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு மனதை பண்படுத்தி அதை முறையா ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க எல்லாம் எத்தனை ஞானிகளுக்கு இந்த வரலாற்றுல நல்ல பேர் இருக்குன்றத பாத்துங்க. நீங்க விஸ்வாமித்திர எடுத்துக்கிட்டுங்க, வாலி எடுத்துக்கிட்டுங்க, ராவணன் எடுத்துக்கிட்டுங்க, கும்பகர்ணன் எடுத்துக்கிட்டு எல்லா ஆற்றல் உள்ளவங்க தான். ஆனா அவங்க வாழ்க்கை சரியில்லையா? ஏன்னா பண்படுத்தல, மனதை பண்படுத்தல. ஆற்றல் கூடி இருக்கு, பண்படுத்த தெரியல. அதை பண்படுத்துறதுக்கு அகத்தாய்வு. ஆனா ஆசன் அருள் தந்தை பாருங்க, மனதை எந்த அளவுக்கு பண்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு. அவர் இறைநிலையை உணர்ந்துட்டாருங்க. மெய்ஞானத்தை மெய் வழியாக சென்று நம்மளை நோக்கி வரவங்களுக்கு மட்டும் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு நாம மட்டும் இருப்போம்னு நினைச்சாரு. ஊர் ஊரா, நாடு நாடா, தெரு தெருவா போய் இந்த கலையை பரப்புறதுக்கு ஒவ்வொரு ஜீவன்களும் இந்த மனதை பண்படுத்தி வாழ்க்கை செம்மையா வாழ்ந்து பயன்பெறணும் என்பதற்காக அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு போனாக்கா ஆத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு, சாந்தி வாங்கல. சாந்தி வாங்க வருவான்னு பார்த்து வரலன்னா ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கே போயிட்டாரு. பார்த்தா எல்லாரும் சினிமாக்கு போயிட்டாங்க. வாசல்ல வச்சுட்டு அவங்க சினிமா போயிட்டு வர வரைக்கும் வாசல்ல படுத்து கிடக்குறாரு. எதுக்காகங்க? அவருதான் இறைநிலை உணர்வு பெற்றுட்டாருல்ல. நம்மளை நோக்கி வந்தவங்க பாத்துக்கலான்னு விட்டுற வேண்டியதானே? விட முடியாதுங்க அந்த இடத்துல. மனதை அந்த அளவுக்கு பண்படுத்தல ஒரு மகான் அவரு. அப்போ இது அடுத்து அகத்தவம் என்பதை உள்ளதை உள்ளபடி உணரும் பக்குவம் தரவல்லது அகத்தவம். நல்லதை நல்முறையில் இயற்றும் ஆற்றல் பெற வைத்தது அகத்தாய்வு. இதுதான் சாமிஜிக்கார் சொன்னது. அதாவது தன்னை அறிமுகப்படுத்தியது நம்ம எப்ப தவம் பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணுமோ நாம யாருன்றத நாமளும் தெரிஞ்சிட்டோம். நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் நமக்குள்ள இவ்வளவு, நம்ம அடுத்தவங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோமே நமக்குள்ளே இவ்வளவு குப்பை கடை இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா கூட அழகா சொல்வாரு. நாம கர்மயோக கிளாஸ் நாம் யாரு, நாம் சொரூபம் என்ன, நம்ம சொரூபத்தின் லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்றது. அதேதான் இத நாம தன்னை அறிமுகப்படுத்துற அகத்தாய்வு பண்ணும் போது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லதை நல்முறையில் ஆற்றும் அது. இப்ப நம்மளை திருத்திக்க கொள்ளக்கூடிய மனதை பண்படுத்தக்கூடிய ஒரு விழிப்பு நிலைக்கு நாம இங்க வந்திருக்கிறோம். அடுத்து புறத்தே விரிகின்ற மனதை அகத்தில் திருப்புவது தவம்.
வெளில போயிருக்க மனசை உள்ள திருப்பிக்கிட்டு இருக்கிறது தவம். இது ஆற்றல் தரக்கூடியது. அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு அகத்தில் இருக்கும் கரையை நீக்குவது அகத்தாய்வு. அந்த ஆற்றலை வச்சு கொண்டுதான் நீ உள்ள இருக்க உன்னிடம் இருக்கும் குறையை நீ நாமளே சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை வச்சுதான் நம்மள அகத்தை தூய்மை பண்ண போறதுக்கு அகத்தாய்வு அவசியம். அதே மாதிரி கத்தியை தீட்டுவது தவம். தீட்டிய கத்தியை எங்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை உணர்த்துவது அகத்து ஆய்வு. கத்தியை தீட்டுவது தவம். அந்த தீட்டிய கத்தியை எங்கு எப்படி என்று பயன்படுத்துவதைய பக்குவத்தை தருவது அகத்தாய்வு. ஆற்றல் பெருக்கிட்டா போதாது. அந்த ஆற்றலை நல்ல ராமணருக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாம் நல்ல முறையில பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு எப்படி எல்லாம் இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஆற்றலை தேவையில்லாத ஆசை என்ற மோகத்துல செலவு பண்ண போய் அவருக்கு அவருடைய ஹிஸ்டரியே தப்பா போயிடுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய மகான்களை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அப்போ சாமிஜி நமக்கு அகத்து அவம் அகத்து ஆய்வு என்ற ஒன்றை கொடுத்து நம்மளே விமர்சனம் பண்ணிச்சுக்கிறதுக்கு, அதாவது இந்த பேப்பருங்களை எல்லாம் ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் சொல்லுவாங்க, அவங்க டெஸ்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நீங்களே திருத்திக்கோங்க, கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு இப்போ புக்கை பார்த்து நீங்களே திருத்துங்க, அப்பதான் நீங்க பண்ண பிழை உங்களுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. இதுதாங்க சுய விமர்சனம். நம்மள யாருன்னா விமர்சனம் பண்ணாக்கா நமக்கு கோபம் வருது இல்ல. உருவத்தையோ இல்ல தோற்றத்தையோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரத்திலயோ இல்ல நம்மளுடைய படிப்பையோ அறிவையோ யாராவது நம்மள விமர்சனம் பண்ணா நமக்கு கோபம் வருது, ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப நம்மள நாமளே விமர்சனம் பண்ணிக்கணும். அதுக்குதான் சாமிஜி அகத்தாய்வு கொடுத்தாரு. நம்மள நாமளே திருத்திக் கொள்கிறோம். அப்ப எங்கெங்க தப்பு இருக்குன்றத தெரிஞ்ச பிறகு அடுத்த முறை அந்த தப்பு செய்யாத அளவுக்கு நம்மளே கண்காணி கேமராவாக விழிப்பு நிலையோட நம்மள இருந்து நம்மள ஏன்னா பண்படுத்திதான் ஆகணும், வேற வழி கிடையாது. என் வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும், என்னோட சந்ததி நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்மள பண்படுத்திதான் ஆகணும் என்ற இது பரிபூர்ணமா நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோமா, இல்லைன்னா செயல்விளைவுதான் தெரிஞ்சு போச்சே. அப்ப பண்படுத்திதான் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு வரும்போது நாம பண்படுத்துவோம், நம் மனதை பண்படுத்தி பயன்பெறுவோம். அதுக்கு சாமிஜி கொடுத்தது சுய விமர்சனம். உன்னை நீயே விமர்சனம் பண்ணிக்கோ. நீ யாரு, நீ எப்படி இருக்க. எப்படிலாம் நம்ம மெடிக்கல் செக்அப் அப்பப்ப எல்லாரும் பண்ணிக்கிறாங்களோ, எப்படி அப்பப்ப தன்னைத்தானே வெயிட் மிஷின்ல போட்டு தன்னை வெயிட்டை செக் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மள அப்பப்போ விமர்சனம் பண்ணி கொண்டே இருக்கணும். நம்மள நாமளே விமர்சனம் பண்ணி கொண்டே இருக்கும் போதுதான் இந்த மனம் என்ற விளைநிலம் பண்படும். அது பண்படும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம நாமளும் பயன்பெற்று நம்மள அடுத்த சந்ததியும் பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம வாழ்வோம். அதுக்கப்புறம் இந்த மனம் சுய விமர்சனம் பண்ணி நம்மளை பண்படுத்தின பிறகு சுய தரிசனம் அங்கே கிடைக்கும். சுய தரிசனம் எங்க, நான் யாரு என்ற சுய தரிசனம். அந்த இறைநிலையே நானாக வந்திருக்கிறேன், நானே இறைநிலையாக இருக்கிறேன், இந்த இறைநிலையே எல்லா தோற்ற பொருளாகவும் வந்திருக்குது என்கிற சுய தரிசனம் கிடைத்த பிறகு என்ன அடுத்து செய்வோம்னு பாத்தீங்கன்னா, நாமும் வாழ்ந்து பிறரும் வாழக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கை முறையை நாம வாழ்வோம். வாழ்க்கை என்பது இறைவனுக்காக வாழ்வதா, தான் தாழ்ந்த சமுதாயத்துக்காக வாழ்வதா என்ற தெளிவான, இல்ல என் குடும்பத்துக்காக வாழ்வதா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நாம அந்த இடத்துல பெறுவோம். ஏன்னா நானும் இறைநிலை தான், என் குடும்பமும் இறைநிலை தான், சமுதாயமும் இறைநிலை தான் என்ற எல்லாமும் தோற்ற புலர்வதற்கு போது நான் எல்லாமே இறைநிலையில் பிம்பமாக நாம் உணரும் பொழுது நம்மளுடைய கடமைகளை நாம சரிவர செய்வோம். இதுதான் வேதாத்திரியம் நமக்கு உணர்த்த இருக்கிறது என்பதை கூறி ஆசானர் தந்தையோட கவிதையோடு என்னுடைய சிந்தனை நிறைவு செய்கிற கடவுளும் ஞானம். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான், கடவுள் நிலையை அறிந்தவனே அறியாதோருக்கு கருத்துணரும் நூல்கள் பல எழுதி வைத்தான், கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. எல்லாம் உணர்ந்த பிறகு சுய தரிசனம் கிடைச்ச பிறகு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட மாட்டாங்க, எல்லாரையும் அன்பு காரணமா அரவணைச்சு கூடக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம். இதுக்கு இந்த மனதை மண் என்ற விளைநிலத்தை நாம் பண்படுத்தி அனைவரும் பயன்பெறுவோம் என்று கூறி நிறைவான ஒரு தலைப்பை கொடுத்து பேச வைத்த நம்மளுடைய டீம் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறி
இணையத்தில் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக ஒரு சிறப்பான ஒரு அருளுரை, சிந்தனை உரை. பண்படுவோம், பயன்பெறுவோம். மனதை பண்படுத்தினால் நடப்பது அனைத்தும் நன்மையே அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. எப்படி ஒரு விவசாயி வந்து ஒரு நிலத்தை பண்படுத்துவது போல நம்ம மனசை பண்படுத்திக்கணும் அப்படிங்கிறது, அது போல கோட்டிங்ஸ் திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு பகவத்கீதை, புத்தர் அவங்களுடைய என்னென்ன சொன்னாங்க நமக்கு வழி நடத்துறதுக்கான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணீங்க. மனவளக்கலை என்பது ஒரு மாபெரும் வித்தை. அந்த வித்தையை தந்தவர் தான் நமது அருள் தந்தை மகரிஷி அவர்கள் அப்படின்னு சொன்ன விதம். அதே போல மனதை பண்படுத்த அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு, அது வந்து ரெண்டும் நம்ம பண்ணும்போது அது மன ஆற்றலை பெருக்கும் அப்படின்னீங்க. ஒரு பக்கம் மன ஆற்றலை பெருக்குது, மறுபக்கம் மன அழுத்தம் போகும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல மன போராட்டம் இல்லாதவர்கள் 2 பேரும் சொன்னீங்க. அதாவது கீழ்நோக்கு குணம் கொண்டவர்கள் ஒரு ஒண்ணு, இன்னொன்று அடுத்த கேட்டகரி அந்த குணங்களை கட்டுப்படுத்தியவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது யாரு அப்படின்னா வில் பவர் கொண்டவர்கள் தான் அந்த 2வது கேட்டகரியில வரக்கூடியவங்க. ராவணன் வந்து வல்லவன் தான், பட் அவனுக்கு வந்து அகத்தாய்வு பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லாதனால அவனுடைய குணநலங்கள் எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம மகானுடைய குணநலங்கள் சொன்ன வெயிட் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்க வர்ற வரைக்கும் அவருடைய குணநலங்கள் சொன்னது. அதுபோல கத்தியை தீட்டுவது தவம், அதை பயன்படுத்தும் விதம் அகத்தவம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எவாலுவேஷன் நம்ம அதை நம்ம எழுந்ததை நம்ம திருத்தினா தான் மற்றது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அதில் அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சுக்கிற முடியும்ட்டு மகான் சொன்ன ஒரு ரெஃபரன்ஸு. சுய விமர்சனம், சுய தரிசனம். அழகான ஒரு வார்த்தைகள். மிக சிறப்புமா. நம்பிக்கை, நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.